தேர்ஸ்டே மார்னிங். இந்த வீட்டுக்கு வந்து கரெக்டாக 7 மாதம் ஆச்சு. வீடு எதுவுமே சுத்தம் பண்ணல. அடுத்தடுத்து கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படின்ட்டு வருது. சரி சும்மா ஒரு க்ளீனப் பண்ணலாம் அப்படின்ட்டு காலையில் நானும் அம்மாவும் அந்த வேலைகள் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து டெய்லி ஒரு ஒரு ரூம் கையோட க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருக்கிறதுனால எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி வேலை இருந்ததே இல்லை. பட் இந்த தடவை எல்லா ரூமும் க்ளீன் பண்ணும்போது வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக க்ளீனப் பண்ணிவிட்டு கையோட கிச்சனில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் அடுக்கி வைக்கும் போதே அப்படியே ஃப்ரிட்ஜையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க, ஹேரில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுக்கா, கொஞ்சம் க்ரோத் ஆன மாதிரி அப்படின்ட்டு. ஆமாம், ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று வந்து நல்ல சத்தான ஆகாரம், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறேன். 2 முட்டை கண்டிப்பாக இருக்கும். அது கூட வெஜிடபிள்ஸ் நிறையா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். இனி ஒன்று வந்து தண்ணி. இந்த தண்ணி சூப்பராக எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ ஹேர் ஃபால் சுத்தமாகவே இல்லை. அப்புறம் இது வந்து ப்ரொமோஷன் நினைக்காதீங்க. நம்மளோட ஹேர் ஆயில் ஒன்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 100 ml தான் ஸ்டார்ட் ஆகுது. கீரைகளோட சாறு வச்சு பண்ணினதுனால எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது.